வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே. அன்மை என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் கொண்டு நாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குலம். அன்மை என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் கொண்டு நாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குலம். வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் அணியில் சேர்த்து கொள்ளப்பட தகுதி வாய்ந்தவர் இப்புனிதர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் நல்லவர், தூய ஆவியாலும் நம்பிக்கையாலும் நிரப்பப்பட்டவர். இன்று தாயாம் திரு அவை புனித பர்னபாவை நினைவு கூறுகின்றது. எனவே திருத்தூதரான புனித பர்னபாவனுடைய உன்னதமான அருள் வேண்டலை வேண்டி இத்திருப்பலியின் வழியாக நாம் செபிப்போம். அவர் நமக்கு பரிந்து பேச இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 21 முதல் 26 மற்றும் அதிகாரம் 13, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. அந்நாட்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்.
மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் எனும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேனூரனாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகர்களாகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்கென அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள்.
பொன், வெள்ளி, செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் போதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதர் பர்னபாவனுடைய விழாவினை நினைவு கூறுகின்றோம். இந்த அருமையான நாளிலே உன்னதமான ஒரு நற்செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தவரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம் சீடர்களுக்கு அன்பு கட்டளைகளை கொடுப்பதை காணுகிறோம். ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதுவும் என் அன்பிற்குரியவர்களே, மிக குறிப்பிட்டு அவர் சொல்லுவது, கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்று அவர் கூறுகிறார். அதாவது இறைவனுடைய அருள் என்பது ஒரு கொடையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஒரு இலவச கொடை. அந்த கொடையை உன்னதமாக நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் பிறருக்கும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றைய நாளில் போற்றப்படுகிறவர் திருத்தூதர் பர்னபா. என் அன்பிற்குரியவர்களே, இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எதையும் தனக்கென்று வைத்துக் கொண்டிருப்பதில்லை. இந்த உலகத்திற்காக, உலக நன்மைக்காக ஒன்றை ஒன்று கொடுத்து கொண்டே இருக்கிறது. நதி தன்னுடைய நீரை தானே குடிப்பதில்லை. சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை தானே வைத்துக் கொண்டிருப்பதில்லை. தேன் தன்னுடைய தேனை தானே குடித்து மகிழ்வதில்லை. மலர்கள் தன்னுடைய வாசத்தை தனக்காக மட்டும் வைத்துக் கொண்டிருப்பதில்லை. மரம் பழுக்கின்ற பழங்களை தனக்காக வைத்துக்கொண்டு சுயநலமாக செயல்படுவதில்லை. இவை அனைத்துமே பிறருக்கு கொடுக்கின்றன. கொடையாகவே பெற்றீர்கள், கொடையாகவே கொடுங்கள் என்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த அகில உலகமே கட்டுப்பட்டிருக்கிற வேளையில், என் அன்பிற்குரியவர்களே, மனிதன் மட்டும்தான் பல நிலைகளில் சுயநலமாக அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான், சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் அதை சற்று சோதித்து பார்க்க வேண்டும், ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். தம் உள்ளத்திலிருந்து அந்த கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். நான் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய சுயநலமானது எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் என்னவோ இந்த உலகமே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலில் மாட்டிக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, மிக மிக துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்று கூட நாம் கருதி கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அண்ணன் தம்பி என்று 3 பேர் இருந்தார்கள். தன்னுடைய தகப்பன் இறந்த பிறகு இந்த 3 பேரும் ஒன்றாக அமர்ந்து நம்முடைய சொத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய அருள் நலன்களை நாம் வேண்ட வேண்டும். ஆண்டவருடைய உண்மையான ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் இன்னும் நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்பதனால் இந்த 3 பேரும் தவம் இருக்க முயற்சி செய்கிறார்கள். 3 பேரும் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற வேளையில் கடவுள் அந்த 3 பேருக்கு முன்பாக தோன்றி அவர்களுக்கு காட்சியளித்து, அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய தியானத்தை நான் மெச்சினேன், உங்களுடைய விண்ணப்பத்தை, ஜபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், உடனடியாக நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் அவர்கள் முன்பாக சொன்னபோது ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்ட கேட்க ஆரம்பிக்கிறார்கள். முதலில் பெரிய அண்ணன் கேட்கிறான், எனக்கு நான் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு வீடு ஒன்று வேண்டும் என்று கேட்கிறார். கடவுள் தன் கையை நீட்டி வீடு உண்டாகுக என்று சொன்னவுடனே அந்த இடத்தில் அழகான ஒரு வீடு உண்டாகிறது. அண்ணனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிறகு அவனுடைய தம்பி கேட்கிறான்,
அண்ணனுக்கு மிகப்பெரிய வீடு கிடைத்திருக்கிறது. நாம் ஒரு காரினை கேட்டால் மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு சென்று வருவதற்கு நன்றாக இருக்கும். எனவே ஆண்டவரிடத்தில் நாம் காரை கேட்கலாம் என்று நினைத்தவன் எனக்கு அழகான விலை உயர்ந்த ஒரு கார் ஒன்று வேண்டும் என்று கேட்கிறான். கடவுளும் நீர் சொன்னபடியே நடக்கட்டும் என்று கையை நீட்டி அந்த இடத்திலே காரை உருவாக்குகிறார். கார் உருவாகிறது. பார்த்தவுடன் தம்பிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடைக்குட்டி ஒருவன் இருக்கிறான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். அண்ணனுக்கு அழகான ஒரு வீடு கிடைத்திருக்கிறது, என்னொரு அண்ணனுக்கும் நல்ல ஒரு கார் கிடைத்திருக்கிறது, கடவுள் சொல்லதெல்லாம் நிறைவேறுகிறதே, ஆண்டவரே எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது என்று நினைத்து கொண்டவன் கடவுளை உற்று நோக்கி, நீர் ஒவ்வொரு முறையும் கை நீட்டி வீடு உண்டாகுக என்றால் வீடு உண்டாகிறது, கார் உண்டாகுக என்றால் கார் உண்டாகிறது, எனவே அந்த விரலை எனக்கு கொடுங்கள், அந்த விரலை நான் நீட்டும் போதெல்லாம் அது உருவாகும் என்று மிகவும் சுயநலத்தோடு ஆண்டவருடைய விரலையே அவன் கேட்டானாம். அன்பிற்குரியவர்களே, இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். இயற்கையை பாருங்கள், ரசியுங்கள். ஆனால் இன்றைக்கு இயற்கை அழிந்து கொண்டிருக்கிறது. மரங்களை எல்லாம் வெட்டி நிலப்புலங்களாக இருக்கின்ற ஒவ்வொன்றும் இன்றைக்கு மாட மாளிகைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இயற்கைக்கு எதிராக மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். மண்வளம் இன்றைக்கு குன்றி போயிருக்கிறது. விவசாயமோ அல்லது மற்ற பயிர் தொழில்களோ இன்றைக்கு செய்ய முடியாத அளவிற்கு மண்ணானது கெட்டு போயிருக்கிறது. தன்னுடைய வளமையை அது இழந்து போயிருக்கிறது. நாம் தான் காரணமாக இருக்கிறோம். அழகாக சுவாசிப்பதற்கு ஆண்டவர் காற்றை கொடுத்திருக்கிறார். நாம் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக அது இருக்கிறது. இன்றைக்கு எல்லோரும் நம்முடைய முகத்திலே மாஸ்கை போட்டு அலைந்து கொண்டிருக்கிறோம், முக கவசத்தை அணிந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த காற்று மாசுபட்டு கிடக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இங்கும் அங்குமாக வாகனங்கள் பெருகிக் கொண்டு சத்தங்களை ஒலிகளை எழுப்பி இன்றைக்கு கூச்சல் அதிகமாக இருக்கிறது, நெரிசல் அதிகமாக இருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் நான் தான் காரணம், நம்முடைய சுயநலம் தான் காரணம். இன்றைய நற்செய்தியில் இன்றைய நாளினுடைய புனிதருக்குரிய ஒரு உன்னதமான பண்பானது விளக்கப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பர்னபா அவருடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு தியாக வாழ்வாக, கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வாக அமைந்திருக்கிறது. நற்செய்தி பணியில் மிக வீரியமுடன் அவர் பல மக்களை சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் மிகுந்த சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் இவரை ஆறுதலின் அப்போஸ்தலர் என்று அழைக்கிறார்கள். காரணம், துன்பப்படுகிறவர்கள், ஏழை எளியவர்கள், வறியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களை எல்லோரையும் சந்தித்து இவர் ஆறுதல் படுத்துவதனால் இவரை ஆறுதல் படுத்துகின்ற திருத்தூதர் அப்போஸ்தலர் என்று அழைக்கிறார்கள். இறுதியாக என் அன்பிற்குரியவர்களே, யூத மக்கள் ரோமாபுரியில் வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிற வேளையில் அவர்களோடு சென்று போராடி தன்னுடைய இன்னுயிரை கிறிஸ்துவுக்காக ஈந்ததனால் மிகப்பெரிய சாட்சியாக கிறிஸ்துவுக்கு இன்று சான்று பகர்கிறார். நாமும் கொடையாக நிறைய விஷயங்களை பெற்றிருக்கிறோம். பிறருக்கு கொடையாக அளித்து ஆண்டவருடைய உன்னதமான ஆசீரை, உன்னதமான சாட்சியத்தை தூய பர்னபாவைப் போல நாமும் சான்று பகர இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்புத்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது உம்முடைய திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானகத் தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற தூய பர்னபா மற்றுமாக இருக்கிற புனிதர்கள் யாவருடனும் இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். எனது செல்வமே
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கொடையாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்தையும் பிறருக்கு கொடுத்து வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். மதுரமான திருஹிருதயமே, சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.